இங்க விஜய் ஒரு பக்கம் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக வெண்ணிலாவோட ரூமுக்கு போறாங்க. ஆனா வெண்ணிலாவும் ரொம்பவே டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த விஜய்க்குமே ரொம்பவே அவங்க மேல பரிதாபமா இருக்கு. என்ன இது, இப்படிப்பட்ட ஜாலியா சுத்திட்டு இருந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நர்ஸுமே அங்க உள்ள வந்துட்டு அவங்க கிட்ட இந்த பக்கம் வெண்ணிலா ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நர்ஸுமே அது ஒண்ணும் இல்ல சார், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்ன, உங்களை தான் அடிக்கடி தேட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை தேடி தேடி அடிக்கடி உங்க ரூமுக்கு போயிடுவாங்க, அங்க போயிட்டு நீங்க இல்ல அப்படின்ன உடனே ரொம்பவே அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியுமே கீழே கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் விஜய் கிட்ட நர்ஸ் எல்லா விஷயத்தையும் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வெண்ணிலாவும் நாமளும் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ எப்படிலாம் இருந்துச்சு, சொல்லப்போனா எவ்வளவு நல்ல பொண்ணாவ, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க விஜயுமே வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கும் இன்னொரு பக்கம் இங்க விஜய்க்கும் நடந்த லவ், அதே நேரம் சின்ன சின்ன சண்டை, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி விஜயுமே சரி ஓகே வெண்ணிலா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட ரூமுக்கு போயிட்டு இந்த பக்கம் எப்பவும் போலயே காவேரியை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா காவேரியை நினைச்சு இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுனதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறதுனால அவருக்குமே தலைகால் புரியல. அவரும் நாளைக்கு பாரு, நாளைக்கு கண்டிப்பா காவேரி கிட்ட ரோஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது லவ்வர் மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியுமே அவருமே இமேஜின் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவும் நடுராத்திரி எந்திரிச்சிட்டு இந்த பக்கம் விஜய் தேடி வேக வேகமா இங்க விஜயோட ரூமை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. விஜயோட ரூம் கதவை திறந்த உடனே இங்க உள்ள தூங்கிட்டு இருக்க விஜயமே டக்குன்னு பதட்டத்துல எந்திரிச்சிடுறாரு. அப்ப எந்திரிச்சு பார்த்த உடனே வெண்ணிலா நிக்கிறாங்க. அவங்களும் வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. டைரக்டா ஓடி இந்த பக்கம் விஜயை கட்டி பிடிச்சிட்டு, விஜய் என்னை விட்டு போயிடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயுமே வெண்ணிலா பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வெண்ணிலாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவோட சத்தத்தை கேட்ட உடனே இங்க தாத்தா பாட்டி அதே நேரத்துல இங்க ராகினி எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க வந்த உடனே இங்க விஜயும் வெண்ணிலாவும் இருக்கிறத பார்த்துட்டு எங்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் சுத்தமா மனசே பிடிக்கல. இன்னொரு பக்கம் எங்க ராகினி தான் ரொம்பவே வில்லத்தனமா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு நினைக்கிறேன், சரி நடக்கட்டு எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இங்க ராகினியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே வெண்ணிலாக்கு ஆறுதல் சொல்லி நர்ஸை வர வச்சு நர்ஸு கிட்ட அங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரம் வெண்ணிலாவுமே விஜய் என்னை விட்டு போயிடாத, நீ என் கூட இரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நர்ஸ் கூட போறாங்க. அப்ப இங்க விஜய்க்குமே என்ன பண்றேனே தெரியல. வெண்ணிலாவோட சூழ்நிலை ரொம்பவே சரியாக அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை நினைச்சு அவ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப நம்மளும் அவ கூட இருந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு நர்ஸு கீழே போனதுக்கு அப்புறம் டைரக்டா தாத்தாவும் பாட்டியும் கீழே கிளம்பிடுறாங்க. ஆனா ராகினி மட்டும் இங்க விஜய் கிட்ட, விஜய் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே இங்க பாரு, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் விருப்பம் இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராகினியுமே இங்க பாருங்க விஜய், எனக்கு இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ரொம்பவே கிளியர் கட்டா பேசி ஆகணும், ஏன்னா இந்த விஷயத்துல வெண்ணிலா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா, வெண்ணில சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே வெண்ணில சம்பந்தப்பட்ட விஷயமா, என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் ராகினியுமே இங்க பாருங்க, உங்க லைஃப்ல காவேரியுமே உங்களை விட்டு போயிட்டா, இதுக்கு மேல நீங்களும் தனியா இருக்க தேவையில்ல, அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இல்லாம வெண்ணிலா ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா, நீங்க வெண்ணிலாக்கு ஆதரவு வரதா நல்லா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வெண்ணிலாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் விஜய்க்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ராகினியை பார்த்து, உனக்கு அறிவே கிடையாதா, காவேரி நானும் பிரிஞ்சுதான் இருக்கோம், ஆனா நாங்க இன்னும் சண்டை போட்டுட்டு கடைசியா டைவர்ஸ் வாங்கிட்டுலாம் போல, நாங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கோம், அவ்வளவுதான், கூடிய சீக்கிரத்துல ஒன்னா சேர்ந்துருவோம், அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி வெண்ணிலாவோட நான் சேர மாட்டேன், ஏன்னா வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, ஆனால் வெண்ணிலாவோட நான் வாழணும்னு விரும்பவே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் ரொம்பவே தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்ட ராகினிக்கு இன்னுமே கோபம் வர ஆரம்பிக்குது. இந்த காவேரியை என்ன பண்ணாலுமே சரி மறுபடியும் நமக்கு தொந்தரவா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களும் காவேரியை நினைச்சு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க கீழே இறங்கி போயிடுறாங்க. இங்கே விஜயுமே வெண்ணிலாவை நினைச்சும் வெண்ணிலாவோட நிலைமையை நினைச்சும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போலயே விஜயுமே தாத்தா வீட்டில இருந்து கிளம்பி அங்க இருந்து காவேரி வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இப்பவும் போலயே எங்க தாத்தா கிட்ட, இங்க பாருங்க தாத்தா, நான் இனிமேல் அடுத்த டைம் வீட்டுக்கு வர்றப்போ கண்டிப்பா காவேரியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு தான் வருவேன், அதான் என்னோட முடிவு, அதனால இதுக்கு மேல வரமாட்டேன் தாத்தா, அப்படி ஏதோ எமர்ஜென்சினா வேணா கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல வெண்ணிலாவுமே கதை ஓரத்துல நிக்கிறாங்க. நின்னுட்டு விஜய் எங்க போற, நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே இந்த பக்கம் வெண்ணிலா பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு வெண்ணிலா, எனக்கு ஒரு முக்கியமான
முக்கியமான வேலை இருக்கு, நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், நான் வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சொல்லப்போனா நீ எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ரிமெம்பர் பண்ணி பாரு, ஏன்னா நமக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தி நீ யோசிக்க வேண்டியது இருக்கு, உன்னை பத்தி நீ இன்னும் முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெண்ணிலாவுமே என்ன விஜய் நீ என்னை விட்டு போயிட்டேன்னா யார் என் கூட இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் விஜய்க்கு இங்க வெண்ணிலாக்கு நம்ம கொடுத்த கிஃப்ட் ஞாபகம் வருது. அந்த கிஃப்ட் எடுத்து இந்த பக்கம் வெண்ணிலா கையில கொடுத்துட்டு, இங்க பாரு நான் வர்ற வரைக்கும் இந்த கிஃப்ட் உன்கிட்ட இருக்கும், அதனால உன்னோட பழைய விஷயங்களை பத்தி நீ யோசிச்சு பார்த்துக்கிட்டே இரு, நீ உன்னோட ஞாபகங்களை திருப்பி கொண்டு வரணும், அப்பதான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா காறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து விஜய் கிளம்புறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த கிஃப்ட் கொடுத்த விஷயத்த இங்க ராகினியும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்காகனா காவேரியை வெறுப்பேத்துறதுக்கு தான். அது மட்டும் இல்லாம இங்க விஜய் பண்ற விஷயங்கள் சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவங்களை எப்படியாவது காவேரியும் விஜயும் பிரிக்கணும், ஆனா மறுபடியும் விஜய் வந்து காவேரியை தேடி தான் போயிட்டு இருக்கான், இந்த விஷயத்தை எப்படியாவது நிறுத்தணுமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல தன் கையில இருக்கிற அந்த போட்டோவை எடுத்து இந்த பக்கம் மறுபடியும் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எதுக்கும் வந்து காவேரிக்கு அனுப்பி விட்டு கொஞ்சம் அவளை வெறுப்பேற்றுவோம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளை வெறுப்பேற்றினா தான் அவளும் விஜய் விட்டு வேலைக்கு போவா அப்படின்ற மாதிரி அவங்களும் காவேரிக்கு டைரக்டா அந்த போட்டோ அனுப்புறாங்க. ஆனா இதை பார்த்த காவேரியுமே என்ன இது மறுபடியும் இந்த ராகினி ஏதோ ஒரு லூஸ் மாதிரி போட்டோ அமைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த போட்டோல இங்க விஜயுமே ஒரு கிஃப்ட் எடுத்து இந்த பக்கம் வந்து வெண்ணிலா கையில கொடுத்து அவருமே பத்திரமா பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு அந்த போட்டோல. ஆனா இதை பார்த்த உடனே இந்த பக்கம் காவேரிக்கு இந்த ராகினிக்கு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் விஜயை பத்தி என்கிட்ட தப்பா பேசுறதே வேலையை வச்சிட்டு இருக்கா, இவளுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டா இங்க காவேரியுமே ராகினிக்கு கால் பண்றாங்க. அப்ப ராகினியுமே கால் எடுத்துட்டு, என்ன மேடம் இந்த மாதிரி வெண்ணிலா கூட உங்க வீட்டுக்கு ரொமான்ஸ் பண்றதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல காவேரியுமே, எங்க பாரு ராகினி உன்ன மாதிரி கேவலமான ஆளுன்னு நினைச்சுக்காத, என்ன நான் எப்பவுமே ரொம்பவே ஜென்யூனான ஆளு, எனக்கு விஜயை பத்தி ரொம்பவே தெளிவா தெரியும், அவர் யாரு எந்த விஷயத்துல எப்படி இருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் விஜயும் மனசார லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்செல்லாம் போக மாட்டோம், கண்டிப்பா இன்னும் கூடிய சீக்கிரத்துல அந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி ராகினியை பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராகினி அந்த பயத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு, என்ன காவேரி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ ஏன் இங்க வரணும்னு நினைச்சாலும் உங்க அம்மா இங்க வர விட மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம இங்க விஜய் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வெண்ணிலா கூட சேர்ந்துகிட்டு இருக்காரு, வெண்ணிலாக்கும் ஞாபகங்கள் ஃபுல்லா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட காவேரியுமே, இங்க பாரு வெண்ணிலாக்கு முழு ஞாபகங்கள் வரணும், வந்ததுக்கு அப்புறம் இங்க விஜய் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், அது மட்டும் இல்லாம என் விஜய் பத்தி எனக்கு தெரியும், என் விஜய் பத்தி நீ என்கிட்ட குறை சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க காவேரியும் ராகினியோட போனை கட் பண்றாங்க. ஆனா ராகினியுமே இந்த விஷயத்துல ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், சொல்லப்போனா விஜய் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, ஒருவேளை விஜய் வந்து எங்கேயும் வெளியில போய் தங்காம இங்க காவேரி கூட தான் இருக்காரா, இல்ல காவேரி வீட்டு பக்கத்துல தான் இருப்பாரா, ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்காம விட்டோம்னா மறுபடியுமே நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும், அதை விட முக்கியமா இங்க காவேரிய இங்க விஜயோட சேர விடாம பாத்துக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், பேசாம இது சம்பந்தப்பட்ட விஷயமா எங்க அப்பா கிட்ட நம்ம பேசுவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட அம்மா சாரதாக்குமே இங்க கொஞ்சம் கொஞ்சமா விஜய் மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஏன்னா விஜயுமே அவங்கள பாக்குறப்போ ரொம்பவே ஜெனியனாவும் நேர்மையா நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் காவேரியை தேடி இவ்வளவு தூரம் வந்து இங்க கஷ்டப்படுற விஷயங்களை பார்க்க அவங்களுக்குமே விஜய் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு, அந்த பையன் ஸ்டார்டிங்ல தப்பு பண்ணிட்டான், பட் இருந்தாலும் இதுக்கு மேல நம்ம பொண்ணை ரொம்பவே தெளிவா வச்சு காப்பாத்துவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் மேல அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமானாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களே தயங்க மாட்டாங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.